பீட்ரூட் முட்டை பொடி மாஸ். பீட்ரூட் பிடிக்காத உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். 2 பீட்ரூட்டை கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் முள்ளை போட்டு லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டையும் சேர்த்து மறுபடியும் பல்ஸ் முள்ளை போட்டு லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சீரக சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா சுருண்டு வதக்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 பீட்ரூட்டுக்கு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு முட்டை தேவையோ அந்தளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் பெப்பர் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். என்னோட ஸ்டைலில் பீட்ரூட் முட்டை பொடி மாஸ் ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.